ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு. இது வந்து அவரோட 7வது இன்னிங்ஸ் அப்படின்ற போது, இந்த 30-40 ஏன் வந்து அதில் நான் அஃபெக்ட் ஆயிருக்கும் போது எனக்கு கேரியர் எஃபெக்ட் ஆயிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் போன ஒரு ஸ்ரீலங்கா டூரில் 40s. இன்ஃபேக்ட் எனக்கு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ் ஒன் ஸ்கோர் தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியும். என்ன? 40-40. 48 and 55. இதுதான் நான் இதுதான் என்னோட கடைசி டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து 55 நான். இந்த 48 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 55. பட் எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குது? எல்லாம் மறந்துடுவாங்க. பிகாஸ் இந்த 50ஸ்லாம் எப்படின்னா, நீ பஸ்ஸில் போகும்போது நல்லா வெல் பிளேடுன்னுவான், ஹோட்டலில் போய் சொல்லுவான், அடுத்த சீரீஸில் மறந்துடுவாங்க. அப்படின்றதுனால இது நான் அஃபெக்ட் ஆயிருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் மீண்டும், கருண் நாயர் இந்த மேட்ச் கூட இது வரைக்கும் சூப்பராக பேட்டிங் ஆடி இருக்காரு. பட் ஒருவேளை இந்த மேட்ச் இந்தியாவுக்கு எதிராக போச்சு அப்படின்னீங்கன்னா அடுத்த சீரீஸில் இது ஞாபகம் இருக்காது. ஒரு குட் எஃபர்ட்டாக தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த நம்பர்ஸ் ஏன் அவருக்கு இங்கேருந்து அடுத்த 50 ரன் அவர் எடுத்தார்னா, எல்லா மேட்சும் நீங்கள் சுப்மன் கில்லும் வந்து கம்பீரும் அடுத்த மேட்ச் அவர் ஆடணுமான்ற அந்த பேச்சை நிறுத்திட்டு அடுத்த 2 சீரீஸ் இவர் தான் அப்படின்னு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது.